வைத்திருந்தது. ஹல்லேலூயா. நீங்க தனியா போலாம், நீங்க ஒன்னும் இல்லாம போகலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரதர், இனி நீங்க பாப்பீங்க, சிஸ்டர், இனி நீங்க பாப்பீங்க, நீங்க கோர்ட் வாசலுக்குள்ள போய் நிற்கும் போது அங்க உங்களுக்காக கர்த்தர் ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தாரு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஒன்னு ஆயத்தப்படுத்தி வைப்பாரு. நீங்க தனிமையா யாரும் இல்லாத அந்த இடத்துல போகும்போது உங்களுக்காக ஆண்டவர் அங்க ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். என் தேவன் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் ஒருத்தர் ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்காக. நீங்க எந்த சோதனைக்குள்ள போனாலும் கர்த்தர் சொல்றார், நீங்க அந்த சோதனைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒருத்தரை ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. யோசேப்பு போகிறதுக்கு முன்னாடி யோசேப்புக்காக போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிறைச்சாலை தலைவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. யோசேப்பு பார்வோனுடைய சமூகத்திற்கு போய் நிக்கிறதுக்கு முன்னாடி பார்வோனையே ஆயத்தப்படுத்தின கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த மாட்டாரா? உங்களுக்கு ஒரு வேலை சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும், உங்களுக்கு ஒரு வருமானம் சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும், உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும். உங்க பிள்ளைக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பையனை அந்த பொண்ணை சீக்கிரமாய் பார்த்து ராஜா வீட்டு திருமணம் போல் அந்த காரியம் நடக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். கைகளை தட்டி ஜெபித்து ஆமென். சிங்க கெபியில நான் இருந்தாலும் தீச்சூளையில இருந்தாலும் அது என்னை ஒன்றும் கண்டிப்பாய் சேதப்படுத்த முடியாது. நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை எனக்காக